பருவத்தே பயிர் செய்யுன்னு சொல்லலை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலை செஞ்சால் தானே ஜெயிக்க முடியும். இப்போ 2 மாதம் இருக்குது, இப்போ போய் எனக்கு படிக்க முடியல, உழைக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கா? பண கஷ்டம் இருக்கா? 50 நாள் 40 நாள் ஒழுங்காக உட்காந்து படி. மாதம் ஆனால் 50,000 60,000. தமிழ் படித்தால் அறம் பெருகுதோ இல்லையோ, தமிழ் படித்தால் பணம் பெருகும். மாதம் 50,000 சம்பளம், அடுத்த வருஷம் இதே நேரம் வாங்க போறியா? பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறுன்றார். இப்போ இந்த 4 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு நிச்சயமாக நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அடுத்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் கையிலேருந்து காசு கொடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க? ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. ஆமாம், உண்மை. நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சொந்த சம்பாத்தியத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சீசனுக்கு கரெக்டாக பண்ணணும். சரியான நேரத்தில் கரெக்டான ஒரு வேலையை பார்க்கணும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு. காலம் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா செல்வத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழைன்னு சொன்னார் பாருங்க. யார் ஒருத்தன் ஊக்கத்தோட சரியான நேரத்தில் உழைக்கிறானோ செல்வம் அவன் இருக்கிற வீடு கேட்டுட்டு வழி கேட்டுட்டு வரும். அதுல காலதாமதம் மட்டும் படுத்தக்கூடாது. அதனாலதான் அவர் சொல்றாரு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். இப்ப படிக்க வேண்டிய நேரம், இந்த நேரத்துல நீ உட்கார்ந்துட்டேன்னா அது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். நீ செல்வத்தை உன்னை விட்டு நீங்காம கட்டி வைக்கிற கயிறு அதுதான். வாழ்க்கையில் நீ கஷ்டப்படவே வேண்டாம். இந்த ஒரு 3 மாசத்துக்கு நீங்க கஷ்டப்பட யோசிச்சீங்கன்னா நாளைக்கு எத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட போறீங்கன்றத மனசுல நினைச்சு பாருங்க. சரியா? எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, முடிவு இன்பமா இருக்க போகுது. எடுத்த காரியத்துல பின்வாங்கிடாதீங்க, அக்கறையா படிங்க. அடுத்து பாருங்க, அடுத்த குறள்.